பேரலல் யூனிவர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் கமல் பிரகாஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்யா பாரதி நடித்து வெளிவந்திருக்க படம் தான் கிங்ஸ்டன். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது? நான் உங்கள் விஜய் டாமினிக். ஸோ இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிற முன்னாடி டிஸ்க்ளைமராக ஒன்று சொல்லிடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில் கீச் இருக்கிறனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷோட 25வது படம். எல்லா ஆக்டருக்குமே தன்னோட கெரியரில் 25வது படமும் 50வது படமும் மிக முக்கியமான ஒரு படம். அந்த ஒரு விதத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கா, இந்த கதைக்களம் எப்படி இருக்குது, படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த கிங்ஸ்டனோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவர் வந்து ஒரு மீனவ கிராமத்தில் ஒரு மீனவனோட பையனாக தான் பிறகுறாரு. ஆனால் அவரால் மீன் பிடிக்க போக முடியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் மட்டும் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போனால் அவங்க திரும்ப பணமாக தான் வெளில வராங்க. காரணம் அந்த கடலில் இருக்கக்கூடிய பேய்களும் ஆவிகளும் சேர்ந்து அந்த மீனவ மக்களை மட்டும் குறிப்பாக வேட்டையாடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைகள் சொல்லப்படுது. இது உண்மை கிடையாது, இது பொய், இது கட்டுக்கதைன்னு சொல்லக்கூடிய ஜிவி பிரகாஷ் ஒரு நாள் நான் கண்டிப்பாக போய் அங்கே மீன் பிடிச்சிட்டு உயிரோட வந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சபதத்தை எடுக்கிறாரு. ஸோ ஜிவி பிரகாஷ் மீன் பிடிக்க போகிறாரா, மீன் பிடிச்சிட்டு திரும்ப கரைக்கு உயிரோட வந்தாரா அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்துட்டே இருக்கும்போது ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் தாமஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர், அதுக்கப்புறமா அந்த கிராம மக்கள், இவங்க 3 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கதை எப்படி டிராவல் ஆகுது, இது மட்டும் இல்லாமல் அந்த கட்டுக்கதை எப்படி உண்மையாக மாறுது, எப்படியாப்பட்ட ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது. நம்ம ட்ரைலரில் பார்த்துருப்போம், நிறையா ஜாம்பிஸ், நிறைய பேய்கள் வர்றதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த பேய்கள் வர்றதுக்கான காரணம் என்ன, இப்போ உண்மையாகவே இது என்னதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து ட்விஸ்ட்டாக உடைக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி த்ரில்லராக உருவாகி இருக்குது. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். கடலோட அழுத்தலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். ஸோ இந்த படம் நகர்ற விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயாக பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து வெல் விஷயம் நம்ம யாரை பாராட்டணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போவுமே கொஞ்சம் நேரம் ரிவ்யூ முடிச்சுட்டு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. முதல்ல நம்ம எடுத்தோடனே பாசிட்டிவ் அதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படி போகணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படத்துக்கான பாசிட்டிவ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தன்னோட 25வது படம் அப்படிங்கிறனால இந்த ஒரு கதையை ஜிவி பிரகாஷ் பண்ணாரா, ஏன்னா வந்து நம்மளோட யூனிக்னஸ் வந்து இந்த இது மூலமாக தெரிஞ்சிடணும். 25வது படத்தில் நம்மளோட கதை யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத காட்டணும்னு அவர் தேர்ந்தெடுத்தாரான்னு தெரியல. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி இன் ஜிவி பிரகாஷோட லைனப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம், டார்லிங்கில் ஆரம்பித்து அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒன்று லவ் பேஸ்டு ஃபில்மாக இருக்கும், ஆர்எல்ஸ் அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வட சென்னை மக்களை வச்சே ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அண்மையில் வரக்கூடிய படங்கள் அனைத்துமே காதல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு படம் 25வது படம் எப்படி இருக்க போது, கிங்ஸ்டனுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த ட்ரைலரில் நமக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்தாங்க. தியேட்டர்லையுமே நம்ம அப்படி தான் உட்காரோம். தியேட்டரில் உட்காந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே நிறைய சர்ப்ரைசஸ். ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து நான் முதல்ல சொல்லிப்பேன் மீனவ கிராமத்தில் இருக்காரு அப்படின்னு. ஆனால் ஒரு கேங்ஸ்டராக ரோல் ப்ளே பண்ணும்போது எப்படியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஜிவி பிரகாஷ் மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்குறாரு. ஏன்னா ஜெயில் அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அவர் வந்து வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடிசமாவோ இல்லைனா ரவுடியாவோ எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட்டாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இந்த படத்தில் அவர் நிறையா முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த நிறைய விஷயங்கள் ஸ்க்ரீனில் சக்ஸஸ் ஆகும் முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கதை நகர்ற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு பக்கம் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஒரு கதை வரும். அந்த கதையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த ரோல் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் ப்ளே பண்ணிட்டே இருக்கும். அங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை வேறு ஒரு இடங்களில் ட்ராவல் ஆகும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணிடுறான்னா, கப்பல் எடுத்து நான் கடலுக்கு போய் ஆயிரண்டான்னு சொல்லி கடலுக்கு போயிடுறாரு. ஸோ கடலுக்கு போனதுக்கப்புறமா அவர் கடவுளை மாட்டிட்டு உயிரோட வராரா இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்துலலாம் ஆகா ஜிவி பிரகாஷ் செத்துட்டாரா அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அங்கே எப்படி சர்வை பண்ணுறாரு, அங்கே என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதிபயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. அண்மையில் வந்து நிறைய படங்களில் நம்ம சொல்லியிருப்போம், அந்த ட்ரிபிள் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அதாவது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ட்ரிபிள் ஆங்கிள், ஒரு கதையை வந்து 3 கோணத்துலேருந்து பார்க்குறது. அது வந்து 3 தடவை ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கோணத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீக் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியான ஒரு ஆங்கிள் ஸ்டோரி இங்கே இருந்தது. அது ரொம்ப பயங்கரமாக அந்த படத்துக்கு எலவேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்தது. ஜிவி பிரகாஷ் தன்னோட 25வது படத்துக்கு அவருக்கே தெரிஞ்சிருக்கு, இந்த படத்தில் நம்ம மியூசிக்லாம் வந்து கரெக்டாக போகணும், கிரிஞ்சும் அடிச்சிடக்கூடாது, காதையும் பொத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தருணத்தில் பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து காதை பற்றி ஐயோ என்னடா இறையுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. அங்கே கப்பலில் இருக்கக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து அதிகமாக அந்த அலைகள் புரட்டுற மாதிரி பல சீன்ஸஸ் இருக்குது உள்ள. எந்த ஒரு சீன்லேயுமே நம்ம ஒரு கட்டத்தில் கடலில் இவ்வளோ சவுண்ட் வருமாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை சூப்பராக எடுத்துகிட்டு போகுது. செகண்ட் ஹாஃபில் என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், செகண்ட் ஹாஃப்லாண்டா இருக்குது கதை அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் இது வந்து ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் பேய் படம் நம்ம நம்பி பேய்க்கெல்லாம் பயப்படுற ஒரு காலமாயிடும். அதுலலாம் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா டம்னு இந்த சவப்பட்டியை தட்டுற ஒரு சீன்லாம் இருக்கும். அதை பார்க்குறப்ப நிறைய பேர் பக்கத்தில் காதை பொத்திக்கிட்டாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சீனாக தான் இருந்தது. இதை தூக்கி அவங்க கடலுக்குள்ளே போடுறதுக்கு அவங்க சொல்கிற ஒரு கதையாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் நமக்கு ஒரு நல்ல மொமெண்ட்டை கொடுக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அது வந்து இந்த படத்தை எடுத்த விதத்துக்கு ஒரு மிக சக்ஸஸான ஒரு விஷயம் அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த படத்தில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி. ஏன்னா சிஜிங்கிறது கொஞ்சம் கூட தெரியவே இல்லை.
அண்மையில் எடுக்கிற நிறைய படங்களில் சிஜிங்கிறது அப்படமாக காட்டி கொடுத்துருவோம். ஐயோ இதை கூடயா ஒரு சிஜி ஒழுங்காக பண்ண தெரியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ல, அப்படிலாம் இல்லாமல் வெல் பர்ஃபெக்டாக சிஜி பண்ணியிருக்காங்க. இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் வெல் பர்ஃபெக்டாக பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த டெக்னிக்கல் டீம் அவங்களாம் நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது சிஜி கிடையாது. கடல்லையுமே நிறைய சீக்வன்சஸ் எடுத்திருக்காங்க லைவாக. இப்போ கடலில் போய் படம் எடுக்கிறங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு செட்டு போடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீம் ஒர்க் பண்ணணும், டெக்னிக்கல் டீம் அங்கே ஒர்க் பண்ணணும், அது இல்லாமல் லைட்டிங் டீம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணணும். ஒரு போட்டில் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்கன்னா சுற்றி ஒரு 3-4 போட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அங்கே அப்படியாப்பட்ட ஒரு சீன் வர முடியும். வடச்சென்னை படத்தில் அந்த ராஜனுக்குள்ள ஒரு 3-4 சீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொல்லி இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க வந்து கடல் எடுத்திருக்காங்கன்ற பட்சத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கையில் புழுவாட்டை எவனுக்காகவோ சாவுது, அதுக்கு ஊருக்காக சாவுது. ஸோ இந்த படத்தோட டிஓபியான கோகுல் பேனா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட ஒர்க் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் சாண்ட் லோகேஷ் அவர் தான் அந்த படத்துக்கான எடிட்டர். விஷுவல் ட்ரீட்டை பயங்கரமாக எடிட்டர் கொடுத்துருக்காரு. அந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும், கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் குரூ தாங்க. அண்மையில் வரக்கூடிய நிறைய சக்ஸஸான படங்களில் கேஸ்ட் அண்ட் குரூ மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இது வந்து எந்த இடத்துல கமல் பிரகாஷ் இவங்களை பிக் பண்ணி சூஸ் பண்ணாருன்னு தெரில. விடுதலையில் வந்து ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணி இப்போ வரையும் பார்த்தா கடுப்பாகிற நம்ம சேட்டன் கடம்பி ஐயா வந்து இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரோலாக இருக்கட்டும், அவருக்கே ஏற்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரோல். அதுக்கப்புறம் அழகம் பெருமாள் ஐயா இவர் தெரிக்க விட்டுருக்காருங்க அவர் ரோலை. அவரெல்லாம் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காட்டுறப்பையும் சரி, அவரை வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணும்போது சரி, நம்மளை ஸ்க்ரீன்லேயே பயமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ கொடூரமான ஆளாயாவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அருணாச்சலேஸ்வரர் ஆகட்டும், நம்ம இன்ஸ்டாவில் அவரை பார்த்து அவர் வீடியோலாம் பார்த்து பயங்கரமாக சிரிப்போம். பட் நாட் ஒன்லி காமெடி, எனக்கு பர்ஃபார்மன்ஸாக ஒரு ரோல் கொடுத்தா நான் செதற விடுவேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு தான் உள்ள. இது மட்டும் இல்லாமல் திவ்யா பாரதி மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் ரோல் பண்ண எல்லாருமே வந்து படத்தை பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஓவராலாக கிங்ஸ்டன் பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா 98% இருக்குது. அது என்னடா 2% மட்டும் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. 25வது படம் இந்த ஒரு விஷயத்தை லைட்டாக யோசிச்சிருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம தமிழ் சினிமாவுக்கு படங்கள் எடுக்கும்போது எண்ட் ஆஃப் த டே காம்ப்ரமைஸ்க்கு வந்தே ஆகணும். இப்போ வந்து ஹாலிவுட்லேயோ வேறு இண்டஸ்ட்ரியிலையோ காம்ப்ரமைசிங்கிறது பெருசாக கிடையாது. பேயாகவே தான் இருக்கும். மாயா படம் பார்த்துருப்பீங்க, நயன்தாரா வந்து பேயாக இருப்பாங்க, எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்லேயும் திரும்ப அவங்க பேயாக தான் இருப்பாங்க. அது அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும், அவங்க கடைசி வரையும் கெட்ட பேய் தான். சிவி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும், அவங்களும் கெட்ட பேய் தான். எப்பயுமே பேய் வந்து பேயாக தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு ஆசை நிறைவேறினதுக்கப்புறமா சாமியாக மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் இந்த ஒரு படத்துலையும் எப்பயுமே இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து தெய்வமாக வராங்க, சாமியாக வராங்கன்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது பேய் தான் இல்லையா? அப்படின்றப்ப ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆவி வந்து நல்லவங்களாக மாறிடுறாங்க, அது வந்து நல்லதாக மாறிடுதுங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைசிங் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்கா. இது ஒரு பர்சன்ட். இன்னொரு 1% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ்பேக், அதுலேருந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக், அதுலேருந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சீன் வந்து அவங்க ஒரு ஃப்ரேமில் இருப்பாங்க, அவங்க ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க, நிகழ்காலத்தில் ப்ரெசென்ட்டில் இருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப மட்டும், அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப மட்டும் அவங்க ஃப்யூச்சருக்கு போவாங்களா பாஸ்ட்டுக்கு போவாங்களான்றதே தெரியாது. இப்போ பேயின்றதே என்ன, பாஸ்ட்டில் இறந்தவங்க தான் இப்போ ப்ரெசென்ட்டில் பேய் இல்லை. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அவங்க எந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கடலில் சண்டை போட்டால் கடலில் தான் அந்த பேய் வந்து நிற்கணும். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடத்துலையோ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கே கொலை செஞ்சாங்களோ அந்த மாதிரியான இடத்துல போய் பழி வாங்குறதுன்றதெல்லாம் இது டைம் ட்ராவலாக, இது வந்து எதுக்கு இந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்கை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட நம்பிக்கைகளை வேறு எடுத்த ஒரு விஷயம். அதாவது பேய்களை வந்து பேய்களோட அந்த கோவத்தை குறைக்கிறதுக்கு கன்னி பெண்களை பலி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். படித்து நீ பாலா போகிறதுக்கு ஆடுமே சாலாகடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். அது ஏன் டேரக்டர்கிட்ட கேட்டப்போ டேரக்டர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் நம்ம வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஓவராலாக கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷோட 25வது படமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான படம், நல்ல ஒரு டிசர்வான படம். கமல் பிரகாஷ் நல்ல அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தை செதுக்கி ஜிவி பிரகாஷ் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி, சரி நீங்களே செதுக்கிறப்ப எனக்கு நான் செதுக்கிக்க மாட்டேன்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் நடிப்புக்கும் சரி, அவரோட மியூசிக்கும் சரி, அவரே நிறைய செதுக்கியிருக்காரு. திவ்யா பாரதி எந்த இடத்துலையும் கிரிஞ்சு அடிக்கல, எந்த இடத்துலையுமே ஓவர் சீன் போடலை. எதுக்கிட்ட திவ்யா பாரதி அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கிட்ட கொண்டு வரல. சொல்லப்போனால் அவங்கள வச்சு கூட ஒரு 5 நிமிஷம் கதைகள் மூவ் ஆகிறதுலாம் அந்த படத்துக்கு மிக ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ தேட்டர்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ட்ரீட்டாக அவங்க எல்லாருக்குமே இருக்கும். இந்த தேட்டரில் மட்டும்தான் இது விஷுவல் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மிக உண்மையான மிக முக்கியமான ஒரு கருத்து. உங்களுக்கு கிங்ஸ்டன் படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இல்லை இந்த படம் எனக்கு இங்கே செட் ஆகலை, இங்கே செட் ஆகலை, இல்லை இங்கே செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.